மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதனுடைய இயக்கம் என்பது மனிதன் சிறந்த முறையிலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு நிஅமத்துகளை, அருட்கொடைகளை ரப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மேல் அதைவிட அதிகமாக மனிதனுக்கே அவனுடைய உடம்பிலேயே பல நிஅமத்துகளை, அருட்கொடைகளை ரப்பு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு கண் தெரியாதவங்கள்ட்ட போய் கேட்டா விளங்கும் கண்ணுடைய பொறுமதி எப்படி இருக்கு. காது கேட்காதவங்கள்ட்ட போய் கேட்டா விளங்கும் அந்த காது கேட்பதனுடைய பொறுமதி என்ன. அந்த மாதிரி தான் கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய எதற்கும் கொடுக்காத ஒரு விடயம்தான் லிசான், நாவு என்று சொல்கிறோம். இந்த நாவை நாங்க நினைக்கிறது வேண்டிய மாதிரி பேசுகிறோம். இந்தி பேச வேண்டுமா பேச முடியும், இங்கிலீஷ் பேச முடியுமா நினைக்கிறோம், பேசுகிறோம். இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது யாருக்கு தெரியுமா? மனிதனுக்கு மட்டும்தான், மனிதனுக்கு தான். கண்ணியமானவர்களே, உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, லிசான் நாவு இருக்குது இல்லையா, வாழை மாறி, கத்திய மாறி. நாக்கு டங் இருக்கே, அது வந்து உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க வாழை மாறி, கத்திய மாறி. இன்னைக்கு கத்திய கொண்டு போயிட்டு ஒத்தனை குத்தி கொள்ளவும் மேலும், குத்தவும் மேலும். அதே கத்தியால கேக்க வெட்டவும் மேலும், மரக்கடிய வெட்டவும் மேலும். இத மாதிரி தான் நாவு. இந்த நாவால சுவர்க்கத்துக்கு போகவும் மேலும், நரகத்துக்கு போகவும் மேலும். நாங்க நினைக்கிறோம் நாவை எங்களுக்கு தந்திருக்குது, நாங்க வேண்டிய மாதிரி பேசலாம். கண்ணியமானவர்களே, நாவு எப்படிப்பட்டது? ஹதீஸ்ல நபி அவங்க நாவை பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க, அந்த விடயத்தை ஆரம்பமாக பார்ப்போம். முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ், பிரபலமான ஒரு ஹதீஸ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, திருமதியில வரக்கூடிய ரிவாயத். قلت يا رسول الله يا الله من ترتدري اخبرني بعمل يدخلني الجنه ويباعدني من النار. என்னைய சுவர்க்கத்துக்கு கொண்டு போற, நரகத்தை விட்டு தூரமாக்குற ஒரு அமலை படிச்சுதாங்க யா ரசூலுல்லாஹ் பேட்டு கேட்கிறாங்க முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சுலேசான ஒரு கேள்வி. கால சொன்னார்கள், லகத் சஅல்தனி அதீம், மகத்தான விடயத்தை கேட்டீங்க முஆத். فانه لا يسير على من يسره الله عليه, யாருக்கு அல்லாஹ் இத லேசிப்படுத்துறானோ அது அவருக்கு லேசி. சொல்லிவிட்டு சொன்னாங்க, லா தஅபுதுல்லாஹ் லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை வணங்குங்க, அவனுக்கு யாரையும் இணை வைக்காதீங்க, அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்காதீங்க. வதுகிமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுங்க. வதுதி ஸகாத், ஜகாத்தை கொடுங்க. வதஸூமு ரமலான், ரமலான் மாதத்துல நோன்பு நோங்க. வஹஜ்ஜுல் பைத், பைத்துல்லாஹ் ஹஜ் செய்யுங்க. இதற்கு பின்னால கேள்வி கேட்கிறாங்க, அதற்கு நபி அவங்க பதில் கொடுக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பெரும் ஒரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுத்து விட்டு ஒரு வார்த்தை கேட்டார்கள். கடைசியாக பெரும் ஒரு விடயத்தை படித்து கொடுத்து விட்டு நபி அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அலா உக்பிருக மிமிலாகி ஸாலிக குல்லி. யா முஆத், இவ்வளவு நேரம் படிச்சு தந்தனே, இந்த பாடம் முழுமையாக ஒன்று சேர்த்து ஒரு விடயத்தை உனக்கு படிச்சு தரவா? இந்த பாடம் முழுமையாக இவ்வளவு நேரம் படிச்சு தந்ததை ஒரேடியாக ஒரு வார்த்தையில படிச்சு தர உனக்கு கேட்டாங்க. சொன்னாங்க என்ன தெரியுமா? பொதுவாக சஹாபாக்கள் அப்படித்தானே, இப்படி ஒரு வார்த்தை கேட்டுதா மாஷா அல்லாஹ் சொல்லித்தாங்க. சொன்னாங்க, குல்து யா நபி அல்லாஹ், உடனே சொன்னாங்க, பலா யா ரசூலுல்லாஹ், ஏன் இல்லாம சொல்லித்தாங்க அந்த விடயத்தை, என்ன விடயம் என்று சொல்லித்தாங்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபஅഖத பிலிசானி, அவங்கள நாவை பிடிச்சாங்க. நாவை பிடிச்சு கொண்டு சொன்னாங்க, குஃப் அலைக ஹாதா. முஆத், இந்த நாவிக்கிலே அந்த டங், இத ஓண்ட கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ, இத ஓண்ட கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ. இன்னைக்கு இதுதான் இல்ல மனுஷர்கிட்ட. இன்னைக்கு அந்த எங்கட கட்டுப்பாட்டுல எங்கட நாவு இல்லை. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல சண்டை நடக்குது, ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துல ஒருத்தர் ஏசுறாரு. அவர் ஏசுற வார்த்தைய இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி அவர்கிட்ட புறவுக்கு போட்டு காட்டினா சொல்லுவாரு, நானா இதை பேசினேன். என்ன இது? டங் அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல, நாக்கு அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல. கண்ணியமானவர்களே, இதான் நபி அவங்க சொன்னாங்க, குஃப் அலைக ஹாதா முஆத், இத உங்களோட கட்டுப்பாட்டுல வைங்க. இத நீங்க ஒழுங்கா பாதுகாத்துட்டீங்கடா உங்களுக்கு சுவர்க்கம் நிச்சயம், சொல்லிவிட்டு சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க உடனே கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், யா அல்லாஹ் திருத்துதரே,
வைன்னா லமுஆகிதுன பிமா நதகல்லமு பி, நாங்க பேசுற வார்த்தையும் அல்லாஹ் பிடிப்பானா? நாங்க சும்மா பத்தவங்களோட பேசுறோம் இல்லையா, இதுக்கும் கேள்வி கணக்கு இருக்குதா? ஃபகால தகலத் கமுக், அதாவது அரபுகள்ட்ட ஒரு வார்த்தை இருக்குது, அவங்க பொதுவாக இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க, ஒரு உம்மா இல்லாம போகட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்துவாங்க. ஒரு உம்மாவை இழந்து, நீ உம்மா உன்னோட தாயை இழந்து விடட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சொன்னாங்க, முஆத் நரகத்துல முகங்குப்புற நிறைய பேரை தூக்கி கொண்டு போய் இது போடுறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? வேறொன்றும் இல்லை, இந்த நாக்கு. இந்த நாக்கு அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்த இல்ல, நினைச்சதை பேசலாம்னு நினைக்கிறார், பொய்ய பேசலாம் பிரச்சனை இல்லை, கீபத் பேசலாம் பிரச்சனை இல்லை. இப்படி நடந்தா நபி அவங்க சொன்னாங்க, இதால தான் நிறைய பேர் நரகத்துக்கு அல்ல முகம் குப்புற தூக்கிட்டு கொண்டு போய் நரகத்துல போடுறான். கண்ணியமானவர்களே, இந்த நாக்கு எங்கட கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ. இன்னும் நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு ஈமான் இல்லைண்டா அவன் அதிகமா பேசுவான். ஈமான் ஈக்கிறவன் எப்படி தெரியுமா? அமைதியா இருப்பான். நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரு அல்லாஹ்வை கொண்டும் இறுதி நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, முஃமினாக இருக்கிறாரோ, அவருடைய தன்மையை சொல்லி காட்டினாங்க. எப்படி தெரியுமா? அவரே ஃபல் யகுல் கைரன், நல்லதை பேசுவார், நல்லதை மட்டும் நாவால் வெளிப்படுத்துவார். அவுல் யஸ்முத், இல்லாட்டி அவர் மௌனமாக இருப்பார். இது ஈமான் அடையாளம். ஒரு மனுஷன் நல்லதை மட்டும் பேசுறார், மற்ற நேரம் மௌனமாக இருக்கிறாரா இருந்தா அது ஈமானுடைய அடையாளம். கண்ணியமானவர்களே, நாவ பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி என்ன தெரியுமா? திக்ர எங்கட நாவுல பழக்கிறது. எந்த நேரமும் ஸலவாத்தோடு, திக்ரோடு, இஸ்திக்ஃபாரோடு எங்கட நாவை நாங்க டங்க பழக்கிட்டோம்டா எங்களுக்கு அந்த தேவையில்லாத பேச்சுகளை விட்டு நாங்க தூரமாகுவோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை நாங்க எங்கட வாழ்க்கையில கொண்டு வரணும். அதிகமாக திக்ர், அதிகமாக ஸலவாத்துகள், இது ஓதுற நேரம் நாங்க எங்கட நாவ இந்த தேவையில்லாத விடயங்கள் பேசுவதை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆக ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, அல்லாஹ் சோதிக்கிறதுல ஆகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? மனுஷன் நாவுல அல்லாஹுடைய திக்ரை இல்லாமக்கிறேன். அல்லாஹுடைய திக்ர நாவுல இருந்து இல்லாமக்கிறேன். இது ஆகப்பெரிய சோதனை. எப்பயும் நாவுல அல்லாஹுடைய திக்ரோடு அவர் இருந்தா அவர் எதுல இருக்கிறாரு? அல்லாஹுடைய சிந்தனையில இருக்கிறார். அவர்கிட்ட பாவம் வருமா? பாவத்தோட இருப்பாரா? அல்லாஹுடைய திக்ரோட இருக்கிற மனுஷன் பாவத்தோட இருப்பாரா? கண்ணியமானவர்களே, எப்ப தேவையில்லாத பேச்சுகள் உருவாகுதோ இப்பதான் பாவங்கள் உருவாக ஆரம்பிக்கும். கண்ணியமானவர்களே, சுவர்க்கம் போகணுமா? நபி அவங்க சொன்ன ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم من يضمن لي ما بين لحيي وما بين فخذي اضمن له الجنه. யாரு இரண்டு தாடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவையும் இந்த ரெண்டு தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் யாரு பாதுகாத்துக் கொள்கிறாரோ அதுமன் லஹுல் ஜன்னா, நான் சுவர்க்கத்தை பொறுப்பெடுத்து கொடுக்கிறதுக்கு நான் பொறுப்பு. யார் சொல்றேன்? நபி அவங்க சொல்றாங்க, அவருக்கு சுவர்க்கத்தை எடுத்து கொடுக்கிற பொறுப்பு என கையில. எதை பாதுகாத்தா? நாவையும் அவருடைய மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்தா. எவ்வளவு பெரிய பாக்கியம். கண்ணியமானவர்களே, சில நேரங்கள்ல நாங்க பேசக்கூடிய வார்த்தை தான். புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல் அப்து, நிச்சயமா ஒரு மனிதன், லா யதகல்லமு பில் கலிமா, ஒரு வார்த்தையை பேசி விடுகிறான். ஒரு கலிமா, ஒரு வார்த்தை பேசி விடுகிறான். மின் ரிதுவானில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை அவன் பேசி விடுகிறான். லா யுல்கி லஹா பாலன், அவன் நினைச்சு கூட பார்க்கல, அவன் சிந்தனையில கூட வரல அந்த வார்த்தை. சும்மா தெரியாம ஒரு வார்த்தையை வாயிலிருந்து விட்டு விடுகிறான். ஆனா அந்த வார்த்தை எப்படியான வார்த்தை? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தை. யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், இந்த ஒரு வார்த்தையால சுவர்க்கத்தில் அல்லாஹ் பல அந்தஸ்துகளை உயர்த்துவான். பேசின ஒரு வார்த்தை, ஒரு வேட், அந்த வார்த்தை எப்படி அவர் நினைச்சு பார்க்கல, இது நல்ல மாடு கூட நினைக்கல. ஆனா அல்லாஹ் அந்த வேடால அல்லாஹ் பல அந்தஸ்துகளை உயர்த்துறான். கண்ணியமானவர்களே, அதே ஹதீஸ்ல நபி அவங்க திருப்பி சொன்னாங்க, இன்னல் அப்த், இன்னொரு அடியான்,
லயத்தக்கல்லமு பில் கலிமா, அவனும் ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஒரு வேர்டு பேசுறான். எப்படி தெரியுமா? மின் சஹத்தில்லா, அல்லாஹ்வை கோபிக்கக்கூடிய வார்த்தை. ஆனா எப்படி அந்த கோபிக்கக்கூடிய வார்த்தை? லா யுல்கி லஹா பாலை, அவன் அதை ஒரு பொருட்டாகவே பொருட்படுத்தல. சும்மா அல்லாஹ் கோபிப்பானான்னு கூட அவனுக்கு தெரியும். ஆனா பேசி விடுகிறான், நாவுல வந்துருச்சு. வந்து விட்டால் யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம், அதால அந்த நாவால அவன் பேசின அந்த வார்த்தையால, அல்லாஹ்வை கோபிக்கக்கூடிய அந்த வார்த்தையை அவன் பேசினதால அல்லாஹ் அவனை நரகத்தில் தூக்கி வீசிடுவான். இது சும்மா இந்த லேசாய் பாசான ஹதீஸ் அல்ல, புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். கண்ணியமானவர்களே, நாங்க கவனமாக இருக்கணும். நாவ் என்பது எங்களை நரகத்துக்கும் கொண்டு போகும், அதே மாதிரி எங்களை சுவர்க்கத்துக்கும் கொண்டு போறது. அதனால நல்லதை பேசுவோம். மற்ற நேரங்கள்ல நாங்க சாலிஹான ஒரு மனிதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் ஒரு ஈமான்தாரியுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நல்லதை பேசுவான், மற்ற நேரத்தில் மௌனமா இருப்பான். இந்த விடயத்தை கடைபிடிப்போம், ஜிக்ர்ல ஈடுபடுவோம். கண்ணியமானவர்களே, அந்த நாவால வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, கலிமா, அதனுடைய பொறுமதி எப்படி இருக்கும்டா எங்களுக்கு இந்த சம்பவங்களை பார்த்தா விளங்கும். இந்த சம்பவம் இப்னு கஸீர்ல தஃப்சீருடைய உலமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் ஃபிரௌனுடைய சம்பவம் நாங்க படிச்சிருக்கிறோம். ஃபிரௌனுடைய சம்பவத்தை படித்திருக்கிறோம். ஃபிரௌன் அவன் அழிக்கப்பட்டது, இந்த சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும். இந்த ஃபிரௌன் எப்பொழுது நான் ஒரு பனு இஸ்ரவேலர்களுடைய ஒரு பிள்ளையால நான் அழிக்கப்படுவேன் என்று அவன் அறிந்தானோ, அந்த நேரத்தில் அவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவன் எல்லா பிள்ளையும் கொள்ள ஆரம்பிச்சான். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? பெரிய ஒரு ஏற்பாடு நடத்தினான். ஃபிரௌன்ல வீட்டிலே, ஃபிரௌனுடைய இல்லத்திலேயே ஃபிரௌனை அழிக்கக்கூடிய அந்த குழந்தையை வளர்க்கணும் என்பதை அல்லாஹ் நாடினான். நைல் நதியில குழந்தை போடப்பட்டது. அந்த குழந்தைய ஆசியா அம்மையார், யாருடைய? ஃபிரௌனுடைய மனைவி, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வாரா. ஃபிரௌனிடத்துல வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து காட்டி விட்டு சொன்னா, குர்ரத்து ஐனில் லீ வலக், இந்த குழந்தை இருக்கு இல்லையா, இந்த குழந்தை எனக்கு உனக்கும் கண் குளிர்ச்சியா இருக்கும், எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சியா இருக்கும். லா தக்துலூஹு, அவனை அந்த குழந்தையை கொன்றாத நீ. அஸா யன்ஃபஅனா வ நத்தகிதஹு வலதா, இவன் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், இவனை நாங்க எடுத்து வளர்ப்போம் என்று சொன்ன நேரம் இப்னு கஸீருடைய அந்த தஃப்சீருடைய முஃபஸ்ஸிர் சொல்லும் பொழுது சொல்கிறார், அந்த ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொன்னான்? கால ஃபிரௌன், ஃபிரௌன் சொன்னானே தெரியுமா? ஒரு வேர்ட், ஒரு வார்த்தை, லக்கி. அது குர்ரத்து ஐனுன் லக்கி, அந்த கண்குளிர்ச்சி என்பது உனக்கு தான், கண்குளிர்ச்சி என்பது உனக்கு தான். அமாலி, எனக்கு கிடையாது. என்ன வார்த்தை? உனக்கு தான் கண்குளிர்ச்சி, யாருக்கு இல்லை, எனக்கு கிடையாது. சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தஃப்சீருடைய உலமா எழுதும் பொழுது சொல்கிறார், உண்மையாகவே அவனுடைய நாவால் அவன் கெட்டவனாகிவிட்டான். நாவாலே அவன் சொல்லிவிட்டான், நான் இவரால் தான் அழிக்கப்படுவேன் என்பது ஒரு வேடாடு. அவனே சொல்லிட்டான், இந்த குழந்தை யாருக்கு இல்ல, எனக்கு கண்குளிர்ச்சி இல்லை. யாருக்கு கண்குளிர்ச்சி? உனக்கு மட்டும்தான். ஃபிரௌனுடைய மனைவி ஈமான்தாரியான பெண், ஈமான்தாரியான பெண். ஆனா ஃபிரௌன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கொல்லப்பட்டான். சொல்லப்பட்டது என்ன? ஒரே ஒரு வார்த்தை, லக்கி லாலி, லக்கி லாலி, உனக்கு தான் எனக்கு இல்லை, உனக்கு தான் எனக்கு இல்லை. சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அல்லாஹ் ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலேயே கொல்ல வைத்தான். கண்ணியமானவர்களே, அப்ப வார்த்தைக்கு எவ்வளவு பொறுமதி, வார்த்தை என்பது எவ்வளவு பொறுமதியானது. கண்ணியமானவர்கள், அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய ஆட்சிக்கு பின்னாலே, அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிலாஃபத்துல வராங்க. இந்த சம்பவம் சிஃபத்து ஸஃபா என்ற கிதாபிலையும் சீரத்து அலமின் நுபலா என்று சொல்லக்கூடிய கிதாபிலையும் வந்திருக்குது. இந்த சம்பவம் எங்களுக்கு அந்த வேர்ட்ல பொறுமதியை விளங்கப்படுத்தும். எங்களுக்கு ஆட்சியில வராங்க, கிலாஃபத்துடைய ஆட்சியில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஆட்சியில இருப்பாட்டினது மக்கள். இப்ப
பைத்துல் மால்ல ஒரு காணி துண்டு இருந்துச்சு. அந்த காலத்துல ஒரு காணி துண்டு. அந்த காணி துண்டை 2 மனிதர்கள் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, ஏ கலீஃபாவே, இப்படி பைத்துல் மால்ல ஒரு காணி துண்டு இருக்குது, இந்த காணி துண்டை எங்கட பேர்ல நீங்க மாத்தி எழுதி தாங்க, எங்கட பேர்ல எழுதி தாங்க. உடனே ஒரு கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்? சரி, இந்த கடிதத்தில் எழுதுறார், இதை நான் உங்களோட பேர்ல தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சைனம் வச்சுட்டு சொல்றாரு, ஒரு சாட்சிக்காக வேண்டி நீங்க யார்கிட்ட போங்க, உமர் இப்னுல் கத்தாப்ட்ட போங்க, போய் ஒரு சாட்சி கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வாங்க. என்ன சாட்சி கையெழுத்து? இப்ப அந்த மனிதர்களுக்கு தெரியும் என்ன நடந்துருச்சு, எங்களுக்கு இந்த காணி கிடைச்சாச்சு. ஏ கலீஃபாண்டா யாரு? ஜனாதிபதி. ஜனாதிபதியே சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப சாட்சி கையெழுத்து தானே, போய் வாங்கிட்டு வருவோம். யார்கிட்ட? உமர் இப்னுல் கத்தாப்ட்ட போய் வாங்கிட்டு வருவோம். போறாங்க. உமர் இப்னுல் கத்தாப்ட்ட போய் இந்த சாட்சி கையெழுத்தை வாங்குறதுக்கு போன நேரம் உமர் இப்னுல் கத்தாப் பார்த்துட்டு அதுல என்ன செஞ்சாங்க, பார்த்து வாசிச்சாங்க. என்ன விஷயம் சொன்னாங்க என்ன தெரியுமா? அபூபக்கர் எப்படி இதை கொடுப்பாரு, அபூபக்கர் எப்படி இதை கொடுப்பாரு, இது பைத்துல் மாலுடைய சொத்து. பார்த்து விட்டு அந்த தாளை கிழிச்சு வீசி விட்டாங்க. தாளை கிழிச்சு வீசிட்டாரு. யாருடைய கடிதம்? யாருடைய கடிதம்? ஜனாதிபதியுடைய கடிதம் கிழிச்சு வீசப்பட்டாச்சு. இப்ப சந்தேகம் என்ன தெரியுமா? வந்தது நேரம் இதுல யாரு ஜனாதிபதி, உமரா அபூபக்கரா? இப்ப சந்தேகம் அவங்களுக்கு காணி பிரச்சனை இல்லை. இப்ப சந்தேகம் அபூபக்கர் ஜனாதிபதியா உமர் இப்னுல் கத்தாப் ஜனாதிபதியா? வந்தாங்க, வந்து சொன்னாங்க அபூபக்கர்ட்ட, இப்படிதான் நாங்க போனோம், ஒரு சைன் தான் வைக்க சொன்னோம், ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு, தாளை கிழிச்சு வீசி விட்டாரு. பார்த்துட்டு தாளை கிழிச்சு வீசிட்டாரு. சொன்னாங்க அந்த அந்த நேரம் பேசின அந்த வார்த்தை இதுதான், இந்த வேட். இதை மாத்தி பேசியிருந்தா இன்றைக்கு முஅத்தஸிலா ஷியா என்று பல கொள்கைகள் இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி இன்றைக்கு உமருக்கும் அபூபக்கருக்கும் இன்னொரு கொள்கை இருந்திருக்கும். அந்த ஒரு வேட் என்ன வார்த்தை பாவிச்சாங்கண்டா, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி உமர் தான், சக்தி வாய்ந்தவர். இந்த கலீஃபா இந்த கலீஃபாவாக இருக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த மனுஷன் யாருண்டா உமர் இப்னுல் கத்தாப் தான். மக்கள் எல்லாம் சேர்த்து என்னை இந்த இடத்துல உட்கார வச்சாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை வேட பாவிச்சிருந்தா என்ன, உமர் எப்படி பேசுவாரு, நான் சைன் வச்சதுக்கு கூட உமர் எப்படி பேசலாம் என்ற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருந்தா இன்றைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு கூட்டம், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்னொரு கூட்டம் உருவாகி இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரிவினை மாதிரி ஷியா முஅத்தஸிலா என்ற ஒரு பிரிவினை இருக்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு கொள்கை உருவாகி இருக்கும். ஆனா அந்த ஒரு வேட், அந்த வார்த்தை எவ்வளவு பெருமதி. அப்ப நாங்க இதுதான் அந்த முன்னால சொன்னேன், குஃப அலைக்க ஹாதா முஆத், இந்த உண்ட நாக்கு இந்த டங்க உண்ட கட்டுப்பாட்டுல வை. நீ பேசுற நேரம் யோசி, நான் பேசுற வார்த்தை சரியா மனுஷன் உள்ளத்தை கவலைப்படுத்துமா இல்லாட்டி சந்தோஷப்படுத்துமா என்று யோசிச்சு பேச ஆரம்பிக்கணும். கண்ணியமானவர்களே, இதே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் முஆத்தால வரக்கூடிய ரிவாயத் எந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் இருந்துச்சுண்டா, ஒரு தடவை யுஜ்திபு லிசானஹு, அவங்களோட நாவை பிடிச்சி இழுக்கிறாங்க, டங்க இழுக்கிறாங்க, இழுத்து எடுக்கிறாங்க. என்ன, நாக்க பிச்சு போடுவோம் என்பதாக இழுத்து கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, மஹ் நிப்பாட்டுங்க கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கணும், ஏன் இந்த வேலை செய்றீங்க? சொன்னாங்க, இந்த நாக்கால நான் நரகத்துக்கு போய் திருவனோடு பயமாறிங்க, இந்த நாவுக்கால நான் நரகத்துக்கு போய் திருவனும். நபி அவங்களோட ஈமானுக்கு பின்னால அடுத்த ஈமான்தாரி யாரு? சஹாபாக்கள்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவங்களோட நாக்க பிச்சு போட நினைக்கிறாங்க, கலட்டி போட நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த நாக்கால நான் நரகத்துக்கு போயிருவேனோடு பயப்படுறாங்க. அப்ப நாங்களே எவ்வளவு பயப்பட வேண்டியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதுதான் நாவினுடைய அந்த வார்த்தையினுடைய பொறுமதி, இந்த வார்த்தையினுடைய பொறுமதி. கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னால நாங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? இதால எங்களுக்கு என்ன தீமை நடக்குது, நாங்க என்னென்ன தீமைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம், என்னென்ன தீமைகளை எங்க நாக்கால பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது அல் கீபா, புறம் பேசுதல். அல் கீபா, புறம் பேசுதல். இன்னைக்கு பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான் ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக்குல் இபாத். ரெண்டு இருக்கு.
ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத், அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட சில அமல்கள், அடியார்களோட சம்பந்தப்பட்ட ஹுகூகுத் உரிமைகள். அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட உரிமை, அடியார்களோட சம்பந்தப்பட்ட உரிமை. அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட உரிமைகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஜகாத் கொடுக்கிறது, தொழுகிறது, நோன்பு நோக்கிறது, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. சில நேரம் நீங்க நோன்பு நோக்கல்ல, தொழல்ல என்றாலும் அல்லாஹ்விடத்துல கையேந்தி விட்டா, கடைசி நேரத்தில் கலிமாவோட மூத்தா போனா சில நேரம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? மன்னிச்சிடலாம், மன்னிக்கலாம், மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒன்றே ஒன்று, ஹுகூகுல் இபாத், அடியார்களோட சம்பந்தப்பட்டது. அடியார்களை பத்தி குறை பேசுறீங்க, அடியார்களுக்கு அநியாயம் செய்றீங்க, இத அவங்க மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எந்த அளவுக்கு அல்லாஹ் நீதமானவன் தெரியுமா? அவன் நீதத்தை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுவான், எப்படி தெரியுமா? அல்லாஹ் உலகத்துல கொம்பில்லாத ஆடு, கொம்பில்லாத ஆட்டை முற்றிவிட்டால் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எப்படி நீதம் செலுத்துவான்? உலகத்துல குத்தினதுக்காக வேண்டி கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து, கொம்பிருந்த ஆட்டுக்கு கொம்பில்லாமல் ஆக்கி அதை குற்ற வைத்து ரெண்டையும் மரணிக்க செய்வான். அவ்வளவு நீதமானவன். மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தில் அல்லாஹ் மன்னிப்பு தரலாமா? மன்னிப்பு தர முடியுமா? அந்த நீதத்தையும் இந்த நீதத்தை வச்சு பார்த்தா விளங்கும் எங்களுக்கு. மாணவர்களே, ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய விடயத்துல அந்த அடியான் மன்னிக்காத வரையில உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அதுல ஒன்றுதான் அல் கீபா, புறம் பேசுறது. இன்றைக்கு புறம் பேசுறது என்று சொல்லும் பொழுது நாங்க நினைக்கிற புறம்டா ஒரு மனுஷன்ட்ட இல்லாததை பேசுறது தான் புறம்னு நினைக்கிறோம். அப்படிதானே? இல்லாததை பேசுறது புறம்னு நினைக்கிறோம். அது புறம் அல்ல. இல்லாததை பேசுறது புஹ்தான் அப்படின்வாங்க, இட்டுக்கட்டு. அது பெரும் பாவம், அது பெரும் பாவம். இல்லாததை பேசுறது புறம் அல்ல, ஈக்கிறத பேசுறது தான் புறம். நல்ல விளங்கிக் கொள்ளணும். ஒரு மனுஷன்ட்ட ஈக்கிற விடயத்தை பேசுறது தான் என்னது? புறம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருவர் வந்து கேட்கிறார், முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அத்ததுரூன மல் கீபா. நபி அவங்க சொன்னாங்க, கீபத்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கீபத்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா மக்கள் நினைச்சு கொண்டு இருந்தாங்க இல்லாதத, மனிதன்ட்ட இல்லாததை பேசுறதுதான் கீபத்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, காலு அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள். சொன்னார்கள், ذிக்ருக அஹாக் பிமா யக்ரஹ், உன்னுடைய சகோதரன் எதை வெறுப்பானோ அதை நீ பேசுறது தான் கீபத். இன்னைக்கு உன்னுடைய சகோதரன் உதாரணத்துக்கு சிகரெட் குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், இதை நல்ல விஷயத்துக்கு பேசலாம். என்ன செய்றீங்க? நிர்வாகத்தில் வந்து சொல்றீங்க, இப்படியான ஒரு மனுஷன் சாராயம் குடிக்கிறாரு, இவரை கொஞ்சம் நாங்க பேசி அவரை திருத்துவோம் என்பதற்காக வேண்டி சொல்லப்பட்டால் இது வந்து கீபத்தாக பார்க்கப்பட மாட்டாது. ஆனா இவர் போய் சொல்றது என்ன தெரியுமா? இவன் சிகரெட் குடிக்கிறான், இவன் பீடி குடிக்கிறான், இவன் வந்து சாராயம் குடிக்கிறான் என்ற விடயத்தை மற்றவர் அவர் ஈக்கும் பொழுது சொன்னா, உதாரணத்துக்கு நீங்க போய், நான் இன்னைக்கு அன்பாஸ், நான் போய் சொல்றேன் முகமது இடத்துல பேசுற நேரம் யாரை பத்தி பேசுறேன்? அப்துல்லாவை பத்தி பேசுறேன். அப்துல்லா தான் சிகரெட் குடிக்கிறாரு, அவர் தான் சாராயம் குடிக்கிறாரு, அவரை பத்தி உண்மையாவே அவர் குடிக்கிறாரு, ஆனா அவரை பத்தி பேசுறேன். ஆனா அவர் வார நேரம் நான் சொல்றேன், சத்தம் போடாதே, அவர் வந்துட்டு இருக்கிறார். இப்படி சொன்னா இதுக்கு தான் சொல்ற கீபத். அவர்கிட்ட நீங்க பேசினா அவர் வெறுப்பாரே, அப்படியானதை அவர்த முன்னுக்கு பேசினா அவர் எதை வெறுப்பாரோ அதை நீங்க இன்னத்தொட்ட சொல்றது, இதுக்கு தான் சொல்லுவோம் அல் கீபா என்பதாக இருக்கிறது தான். அவர் செஞ்ச தவறு தான். அந்த தவறையும் மற்றவர்களிடத்தில் சொல்வதாக இருந்தால் அது நலவாக இருக்க வேண்டும். சும்மா என்னது நான் பேசிட்டேன், அது கீபத் இல்ல, அவர்கிட்ட தவற தானே பேசிட்டேன் அப்படின்னு நினைச்சால் அதுதான் கீபத். நீங்க அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆக மோசமான விடயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு போன்ல வந்ததுக்கு பின்னால இன்னைக்கு அதை வீடியோ பிடிச்சு எல்லாருக்கும் அனுப்புறேன், இதான் இவன் செஞ்ச தவறு. அவன் இதற்கு பின்னால திருந்தினாலும் இந்த வீடியோ அழியாது, இந்த வீடியோ அழியாது. இதற்கு யாரு வகை சொல்ல வேண்டும்? இந்த வீடியோவை போட்டவரே. கண்ணியமானவர்களே, நாங்க நினைக்கிறோம் மற்றவர்களுடைய உரிமை, மற்றவர்களுடைய மானம் எப்ப போக்கப்படுகிறதோ இதுக்குத்தான் சொல்றது கீபா, கண்ணியமானவர். மற்றவருடைய மானத்தை போக்கிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது கீழே, அரஐத இன் கான ஃபீ அஹீஹி மஅகுல், நான் சொல்லக்கூடிய விடயம் நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் சொல்ற விடயம் என் சகோதரன்ட்ட இருந்தா என்ன சட்டம்?
இப்ப நான் அவன் சாராயம் குடிக்கிறான் என்ற விடயத்தை, அவன்கிட்ட இருக்கிற விடயத்தை நான் சொல்றேன், நீ இன்னொருத்தர் அப்படின்னு கேட்ட நேரம் அவங்க சொன்னாங்க, இன் கேன ஃபீஹி, அவரிடத்துல இருந்தால் அவர்கிட்ட இருந்தாதான் நீ என்ன செஞ்சிருக்கிறாய், புறம் பேசிருக்கிறாய். அவர்கிட்ட இல்லாததை நீ சொல்லிவிட்டாய், பக்கத்து பகத்தவு, அவரை நீ இட்டு கட்டிட்டாய், இல்லாததை சொல்லி இட்டு கட்டிட்டாய், நீ பெரும் பாவத்தை செய்து விட்டாய். கண்ணியமானவர்கள், என்ன தண்டனை தெரியுமா? கீபத் பேசினா என்ன தண்டனை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் கூட்டிக் கொண்டு செல்லப்பட்டது. லம்மா உரிஜ பி, எப்பொழுது என்ன மிஅராஜ் கூட்டிக் கொண்டு செல்லப்பட்டதோ, அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத், மரர்து பி கௌமின், நான் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன், லஹும், அவர்களுக்கு அஃபாரும் மின் நுஹாஸின் யஹ்மிஷூன பிஹா வுஜூஹஹும், அவர்களுக்கு செம்பிலான நகம் கொடுக்கப்பட்டிருந்தது, செம்பிலான நகம் கொடுக்கப்பட்டிருந்தது, கூரான நகம். யஹ்மிஷூன பிஹா வுஜூஹஹும் வசுதூரஹும், அவர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய நெஞ்சுகளையும் அவர்கள் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள், கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். குல்து, நான் சொன்னேன், மன் ஹாவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் இவங்க யாரு, இப்படி அவங்களோட முகத்தையே அவங்க கீறி கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க இல்லையா, இவங்க யாரு என்று சொன்ன நேரம் கால சொன்னார்கள், ஹாவுலா இல்லதீன யஅகுலூன லஹூமன் நாஸ், இவர்கள் தான் மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டு இருந்தவங்க. குர்ஆன் சொல்லுதா இல்லையா, அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமு, செத்த உன்ட சகோதரனுடைய மாமிசத்தை தின்ன நீ விரும்புவாயா? அத மாதிரி தான் கீபத் பேசுறேன், அதுதான் கீபத் பேசுறேன். மற்றவண்ட மாமிசத்தை தின்றதுதான் எது கீபத். கண்ணியமானவர்களே, கீபத் என்பது நாவால மட்டுமல்ல, ராவால மட்டும் பேசுறது கீபத் அல்ல, சைக்கினியால செய்வதும் கீபத் தான், சைக்கினியால செய்வதும் கீபத் தான். ஹதீஸ்ல வந்திருக்குது, அபூதாவுதுல வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா வார நேரம் என்ன செஞ்சாங்க, இப்படி ஒரு சைக்கிளை செஞ்சாங்க, இப்படி இப்படிண்டாங்க, கையால இப்படி இப்படிண்டாங்க. காரணம் என்ன, அவங்க கொஞ்சம் கட்டு, என்ன கசீரா, அவ கட்டு, என்ன கட்டையாம், சஃபியா கட்டு அப்படின்றத ஒரு சைக்கிளியாக செய்தால் இது ஒரு கீபத்து நினைப்போம். நாங்க பொதுவாக நாங்க நினைப்போம் இது என்ன ஒரு கீபத்தா, கட்டன்னு சொல்றது கீபத்தா. நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, லகது குல்தி கலிமத்தன், நீ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாய், அதாவது நீ அந்த சைக்கினியால சொன்ன அந்த வார்த்தை இருக்குது இல்லையா, என்ன கசீரா கட்டு என்று சொன்ன இந்த வார்த்தை இருக்குது இல்லையா, லவ் முஸிஜத் பிமாஇல் பஹர், கடல் தண்ணியில கொண்டு போய் இந்த வார்த்தையை மூழ்கடிச்சா லமஸஜத்துஹு, அந்த கடல் தண்ணியை கலங்கி போயிரும். என்ன சொன்னாங்க, கடல் தண்ணி உப்பு இல்லாம கலங்கி போயிரும். சொன்ன வார்த்தை என்ன, ஒரு சஃபியாவை பார்த்து கட்டன்றத வாயால சொல்லுவோம் இல்லை, எப்படி சொன்ன, கையால சைக்கினி. இது கீபத், இதுவும் கீபத். எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான கீபத்தில் இருந்து எங்களை நாவை பாதுகாப்போம். இதற்கு முக்கியமான விடயம் அதான் சொன்னேன், திக்ர்ல ஸலவாத்ல ஈடுபடுங்க. எப்ப நாங்க அப்படி ஈடுபட ஆரம்பிக்கிறோமோ எங்களை நாவை எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்தது இன்னொன்று இருக்குது, இது பெண்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம், அந்நமீமா என்று சொல்லக்கூடியது. நமீமா, இதுக்கு சொல்லுவாங்க அரபில நமீமா, அதாவது கீபத் மாதிரி தான். இது என்னண்டா, குடும்பத்தை பிரிக்கிறேன், குடும்பத்தை மனைவியையும் கணவனையும் பிரிக்கிற, இதுக்கு சொல்லுவாங்க நமீமா. என்ன செய்யற, ஒரு வீட்டுல இருந்து ஒரு விடயத்தை எடுத்துட்டு அப்படியே அடுத்த வீட்டுக்கு போறேன், அங்க போய் அந்த விடயத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் அங்க சொல்றேன், சொல்லிட்டு இவ ஓரத்துல இருந்து கூதல் காயிரு, ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க, இவன் நடுவுல இருந்து கூதல் காய்வா, இவதான் நமீமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், சுவர்க்கத்துல யாரும் நுழைய மாட்டாங்க நம்மாம். இப்படி கோல் கதைக்கிற போய் ஒரு கூட்டத்தில் ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அடுத்த வீட்டுக்கு போய் சொல்லி நடுவுல இருந்து பாத்துட்டு இருப்பா, ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், அவங்க ரெண்டு பேரும் சண்டை மூட்டியாச்சுனாங்க, அடுத்த வீட்டுக்கு போகும் அப்படின்னு போறாங்க இல்லையா. இது பொதுவாக பொங்கலேட்டு இருக்க பழக்கம். இது எங்களோட வீட்டுகள்ல நாங்க சொல்லி அதை திருத்தணும். அந்த பழக்கங்கள் இருக்கிறவங்கள்ட்ட நாங்க சொல்லி திருத்தணும். கண்ணியமானவர்கள், ஆண்கள்ட்டையும் சிலவங்கள்ட்ட இருக்கும், இந்த பழக்கத்தை நாங்க இல்லாமக்கி கொள்ளணும். அடுத்தது கணவன் மனைவிக்கு மத்தியில, இவர்கிட்ட கணவன் போய் ஒரு விடயத்தை நல்லா கேட்டுட்டு மனைவிட்ட சொல்றேன், பாருங்க உங்களை அவரை பத்தி இப்படி சொன்னாரு, இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனையை உருவாக்கிட்டு நடுவுல இருந்து கூதல் காய்வா. இவங்க சொல்லுவா நம்மாம், நமீமா என்ற விடயம். கண்ணியமானவர்கள், இது ஆக மோசமான ஒன்று விடயம். இது பெரும் பாவங்கள் உண்டு, இது பெரும் பாவங்கள் உண்டு, கபாயிர்ல ஒன்றுதான் இந்த நமீமா, நம்மாம் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் பேசி திரிவார்கள். கண்ணியமானவர்களே,
இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், சுவர்க்கத்துல அவங்க நுழைய முடியாது. யாரு? நமீமா பேசி திரியவர்கள், அவர்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது. அடுத்தது தண்டனை கொடுக்கப்படும் எப்படின்னா கபருடைய தண்டனை, கபர்ல கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அதாபுல் கபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை தாண்டி போய் கொண்டிருக்கிறாங்க, ரெண்டு கபரை தாண்டி போய் கொண்டிருக்கிறாங்க. மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கபரைன், ரெண்டு கபரை நபி அவங்க தாண்டி போறாங்க. ஃபகால சொன்னாங்க இன்னஹுமா லா யஅதிபான், இந்த ரெண்டு பேர், இந்த கபர்ல ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. வமா யஅதிபான் ஃபீ கபீர், இவங்க பெரும் பாவத்துக்காக வேண்டி, பெரிய பெரிய தவறுகள் செஞ்சதுக்காக வேண்டி இவங்க வேதனை செய்யப்படல என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. அம்மா அஹதுஹுமா, அவரில் ஒருவர் எதற்கு தெரியுமா? ஃபகான யம்ஷி பின் நமீமா, அவரை இப்படி கோல் சொல்லி தெரிஞ்சவர். அடுத்த வீட்டில் உள்ளது அடுத்தவருக்கு, அடுத்த வீட்டில் உள்ள அடுத்ததுக்கு, இப்படி கோல் சொல்லி தெரிஞ்சவருக்கு எங்க தண்டனை? கபூர்ல அல்லாஹ் தண்டனையை கொடுக்க ஆரம்பிக்கிறான். கபூர்ல அல்லாஹ் தண்டனையை கொடுக்க ஆரம்பிக்கிறான். சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியம் அவருக்கு இல்ல. அடுத்தது சொன்னாங்க அமல் ஆகர் ஃபகான லா யஸ்தன்ஜி மினல் பவுல், அவர் சிறுநீர்ல சரியான முறையில, சிறுநீரை சரியான முறையில சுத்தம் செய்யாதவர், சிறுநீரை சரியான முறையில் சுத்தம் செய்யாதவர். இது நாங்க பெருசா கணக்கெடுக்கிறோம் இல்லையா? பள்ளியில இந்த பொதுவாக நாங்க சிறுநீர் கழிச்சிட்டா நாங்க எங்கட மர்மஸ்தானத்தை, பொதுவாக மர்மஸ்தானத்தை உருவி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, உதறி விடுங்கடுவாங்க. இப்படியான செயற்பாடுகளை செய்யாதவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை எங்க தெரியுமா? கபூர்ல. என்ன தண்டனை? கபூர்லயே அவர்களுடைய அந்த சிறுநீரை சுத்தம் செய்யாததற்கு அல்லாஹ் கபூர்லயே தண்டனையை கொடுக்கிறான். எனவே கனிமானவர்களே, சின்ன சின்ன விடயம் இதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதற்கு அதாபுல் கபர், வேதனை, கபூர்ல வேதனை இருக்கிறது. அடுத்தது கண்ணியமானவர்களே, எங்களுடைய நாவால செய்யப்படக்கூடிய அந்த தவறுகள்ல அடுத்ததுதான் பொய், பொய் என்று சொல்லுவோம். இந்த பொய் என்பது இது கணக்கில்லை இல்லையா? இது ஒரு பஜாராக இருக்கிறதுனால சொல்றேன். கடையில பேசுறது, வியாபாரத்துக்கு வந்துட்டா அது பொய் சொல்றது பொதுவாக கணக்கே இல்லை. இப்ப உள்ள சாமன் இப்பதான் வந்துச்சு, எப்படியாவது வித்து அவங்களோட தலையில கட்டிடணும். ஆனா பொய் சொல்லிட்டோமாக இருந்தா கண்ணியமானவர்களே, நாவால பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதற்கு என்ன தண்டனைடா? நபியா அவங்க சொன்னாங்க, முனாஃபிக்குடைய அடையாளங்கள்ல முதலாவது சொன்னது என்ன தெரியுமா? இதா ஹத்தஸ கதிப். அவன் முனாஃபிக் அடையாளத்துல முதலாவது அவன் பேசினா பொய் பேசுவான். அப்ப பொய் பேசுற தன்மை யார்கிட்ட இருக்கும்? பொய் பேசுற தன்மை யார்கிட்ட இருக்கும்? முனாஃபிக் தான். முனாஃபிக் தான் அந்த தன்மை. அப்ப நாங்க எங்கள்கிட்ட பொய் பேசுற தன்மை இருக்குதாக இருந்தா நாங்க நினைச்சு கொள்ள வேண்டியதுதான், எங்கள்கிட்ட முனாஃபிக்குடைய தன்மையில ஒரு தன்மை வந்துருச்சு. நாங்க முனாஃபிக்காகிறதுக்குரிய ஒரு தன்மை எங்கள்கிட்ட வந்துருச்சு. முனாஃபிக்குடைய அந்த அவங்களுக்கு என்ன தண்டனைடா? ஃபித்தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்துல காபிர்களை விட கடும் அந்த அடியில இருக்கிறவங்க யாரு? முனாஃபிக்குகள். அவங்களுக்கு அடியில தண்டனை, நரகத்துல அடியில கொடுக்கக்கூடிய தண்டனை யாருக்குண்டா? முனாஃபிக்குகளுக்கு. அந்த தன்மையில ஒரு தன்மை யார்கிட்ட வந்திருக்குது? பொய் பேசுற எங்கள்கிட்ட வந்திருக்குது. அதை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, இன்ன சித்க, நிச்சயமா பொய் உண்மை இருக்குதே, யஹ்தி இலல் பிர், நலவின் பக்கம் கொண்டு போகும். நீங்க எப்பயுமே நல்லதை உண்மையாவே பேசிக்கொண்டிருந்தா அது நல்ல அமல்களின் பக்கம் கொண்டு போகும். வைனல் பிர், நிச்சயமா நல்ல அமலாகிறது, யஹ்தி இலல் ஜன்னா, சுவர்க்கத்தின் பால் அவரை இட்டு செல்லும், சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும். ஃபைன ரஜுல லா யஸ்திகு ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்திகா, ஒரு மனிதன் உண்மை பேசிக்கொண்டே இருப்பான். எதுவரை என்றால் அல்லாஹ்விடத்துல இவன் உண்மையாளன் என்று எழுதப்படும் வரைக்கும் அவன் உண்மையாளனாகவே இருப்பான். அவன் வாயிலிருந்து எது வராது, என்ன நடந்தாலும் யாருக்காக வேண்டியும் அவன் பொய் சொல்ல மாட்டான். அந்த நல்லடியார்களுடைய சித்திகங்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆக்கிடுவானாக. கண்ணியமானவர்களே, இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா? வைனல் கெதி, நிச்சயமா பொய்யாகிறது, யஹ்தி இலல் ஃபுஜூர், எதன் பக்கம் கொண்டு போகும்? பாவத்தின் பக்கம் கொண்டு போகும். ஃபைனல் ஃபுஜூர என்ற பாவமாகிறது, யஹ்தி இலன் நார், நரகத்தின் பக்கம் என்ன செய்யும்? இட்டு செல்லும். ஒரு முறை சொல்றீங்க பாவம், எது? பொய்ய. அதே மாதிரி ரெண்டாவது முறை கணக்கில்ல, மூணாவது முறை கணக்கில்ல, அப்படியே சொல்லி போற நேரம் அது ஒரு பாவமாக மாறிடும். அது பாவத்தின் பக்கம் விட்டு செல்லும். கொண்டு போனதுக்கு பின்னால, அந்த பாவத்தின் பக்கம் போனதுக்கு பின்னால அந்த பாவம் எங்களை எங்க கொண்டு போகும்? நரகத்துக்கு கொண்டு போகும். நபி அவங்க சொன்னாங்க நரகத்துக்கு கொண்டு போகும்.
நபி அவங்க சொன்னாங்க பைன ரஜுல லா யக்திபு, அவன் பொய் பேசிக் கொண்டிருப்பான், ஹத்தா யுக்துப இன்தல்லாஹில் கஸ்ஸாப், அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படும் அளவுக்கு அவன் போய் சொல்ல ஆரம்பிச்சிருவான். பொய் சொல்லி 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 பொய் சொல்றது ஹராம் என்பதை அவருடைய உள்ளத்தில இருந்து எடுத்துருவாரு. பொய் சொல்றது ஹராம் என்பதை இன்னைக்கு பண்டி அரைச்சு வாய்க்கழுவு ஏ அந்த வார்த்தை சொல்லாத, ஏ ஹராம். ஆனா பொய் சொல்றது ஹலால், பொய் சொல்றது ஹலால், பிரச்சனை இல்லை, சொல்லலாம். பொய் சொல்வது ஹராம். எப்படி இன்னைக்கு நாங்க அந்த மாமிசத்தை ஹராம் என்று சொல்றோமோ, என்னைக்கு அந்த சாராயத்தை ஹராம் என்று சொல்றோமோ, போதை பொருள் ஹராம் என்று சொல்றோமோ, இத மாதிரி ஒரு ஹராமான ஒரு விடயம் தான் இன்னைக்கு பொய் சொல்றது. இன்னைக்கு பெருமைக்கு போய் சொல்றேன். அவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு பெருமைக்கு, நான் இன்னைக்கு அங்க போனேனே, அதை செஞ்சேனே, இதை செஞ்சேன்டா, இவரும் அடுத்தவர் விடுவாரு. என்னது, நானும் பாரு அங்கதான் போனேன், அதை செஞ்சேன். எந்தக்கு? பெருமைக்காக வேண்டி போய், அவரை அவர் விட்டுக் கொடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி போய். இப்படி பொய் சொல்லி சொல்லி இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அவர் எழுதப்படுவார். எப்படின்னா கஜாப், இவர் பொய்யர். பொய்யர் என்று எழுதப்பட்டு விட்டா அவருக்கு சுவர்க்கம் கிடைக்குமா? சுவர்க்கம் கிடைக்குமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேளுங்க. நாங்க இதற்கு பின்னாலே எங்கட நாவை இந்த பொய்யில் இருந்து பாதுகாப்போம், கீபத்தில் இருந்து பாதுகாப்போம், நமீமா இந்த சொன்ன அந்த நமீமால இருந்து பாதுகாப்போம். கண்ணியமானவர்கள், அடுத்தது கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்றேன். அஸ்தத்தும் ஏசுரு, யாருக்கு லானத் செய்யற, பதுவா செய்யற, இந்த விடயத்தில இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். ஒரு முஃமின் லஆனாக இருக்க மாட்டான், பதுவா செய்யறவனாக தூற்றுவனாக இருக்க மாட்டான். இன்னைக்கு என்னென்ன பேச்சுகள். சமீபத்தில் ஒரு இடத்துல நான் குத்பா முடிச்சுட்டு போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரம் அடுத்த வீட்டில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு மகனுக்கு ஒரு தாய் பேசக்கூடிய வார்த்தை விபச்சார வார்த்தை. ஏசுரா இப்படி விபச்சார வார்த்தையை கொண்டு ஏசுரா. அவ ஏசுற வார்த்தையை வச்சு பார்த்தா என்ன தெரியுமா? அவட புள்ளையே இல்லை. எப்படி? அவட புள்ளையே இல்லை. அவ ஏசக்கூடிய வார்த்தை வச்சு பார்த்தா அந்த புள்ள அவட புள்ள இல்லை. அந்த வார்த்தை அதுதான் அர்த்தம். அப்படியான விபச்சார வார்த்தைகளை ஏசக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்கள் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் சமீபத்தில் மரணித்த ஒருவர் தான், அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு மரணித்த ஒரு மனிதர், அப்துல்லா பா நிஅமா, அப்துல்லா பா நிஅமா என்று சொல்லக்கூடிய ஒரு அரபு நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதர். அவருடைய சம்பவத்தை அவர் சொல்லும் பொழுது அவருடைய இந்த கழுத்துக்கு பணியே அவருக்கு வேலை செய்யாது. அதாவது அவருடைய இந்த கழுத்துக்கு மேல் பகுதி மட்டும் தான் வேலை செய்யும், கழுத்துக்கு பணியே வேலை செய்யாது. அது எப்ப? வாலிபத்துக்கு பின்னாலே. அவர் வாலிபராக இருக்கும் பொழுது அவர் எந்த நேரமும் பொடியம்மாரோட நல்ல ஜொலி பண்ணி கொண்டு இருந்தார். அவர் சொல்லக்கூடிய விடயம், நான் ஜொலி பண்ணி கொண்டு இருந்தேன், நல்லா பொடியம்மாரோட சிகரெட் குடிச்சு கொண்டு நல்லா இருந்தேன். ஆனா இந்த சிகரெட் குடிக்கிற விடயத்தை என்னுடைய வாப்பாவிடத்துல வாப்பாவினுடைய நண்பர் கண்டு போய் சொல்லிவிட்டார். சொன்னதுக்கு பின்னால என் வாப்பா வந்து கேட்டாரு, மகன் நீ சிகரெட் குடிக்கிறா? நான் சொன்னேன் வல்லாஹிலா. பொதுவாக அரபுகள்கிட்ட இருக்கக்கூடிய விடயம் தான், பொதுவாக அரபு நாடுகளுக்கு போனவங்களுக்கு தெரியும், பொதுவாக எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. வல்லாஹி வல்லாஹி வல்லாஹின்வாங்க. அது மாதிரி வல்லாஹிலா, அல்லாஹ் மீது ஆணையாக நான் குடிக்கல சொல்லிவிட்டு நான் காலையில எழும்பி நான் நீச்சல் குளத்துக்கு போனேன், அதாவது ஸ்விமிங் பூலுக்கு போனேன். போய் மேல இருந்து நான் அந்த நீச்சல் குளத்துல இருந்து மேல இருந்து ஜம்ப் பண்ணுவாங்க, நான் மேல இருந்து ஜம்ப் பண்ணினேன். அப்படியே கீழே என்னுடைய கழுத்து போய் அப்படியே பட்டு முறிஞ்சிருச்சு. இதை சொல்லிட்டு சொன்னாரு, நான் வாப்பாடு எடுத்துட்ட, வாப்பாட்ட நான் சொன்னேன் வல்லாஹிலா என்று சொன்ன நேரம், நீ பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தா அரபுகள்கிட்ட ஒரு வார்த்தை இருக்கு, உன்னோட கழுத்து முறிஞ்சு போகட்டும், உன்னோட கழுத்து முறிஞ்சு போகட்டும். அவர் சொல்லிட்டு சொன்னாரு, அவருடைய கழுத்து முறிஞ்சதுக்கு பின்னால சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த வார்த்தை ஏன் வாப்பா எனக்கு செஞ்ச பதுவாவாக இருக்கலாம், என்ன என்னுடைய வாப்பா எனக்கு செஞ்ச பதுவாக இருக்கலாம் சொல்லி அடுத்த நாளே இவருடைய கழுத்து முறியுது. அதற்கு பின்னால ஒரு நல்லடியாராக வாழ்ந்து பல பேர் அவரின் மூலமாக பல தாவாக்கள் செய்யப்பட்டு சமீபத்தில் மரணிச்சாரு. ஒரு பெரும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் செய்யக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து இஸ்லாத்தின் பக்கம் நிறைய பேர் எடுத்து அப்படியாக வாழ்ந்து ஒரு சாலிஹான ஒரு மனிதராக சமீபத்தில் மரணிச்சாரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால. ஆனா அவருடைய வாழ்க்கையை சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை, என்னுடைய கழுத்து முறிவுக்கு காரணம் யார் செய்த பதுவா? என்னுடைய தந்தை செய்த பதுவா. இதே போலதான் இமாம் ஜமக்சரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
அவர்களுடைய அந்த இல்ம தேடி போய் கொண்டிருக்கிற நேரம் அவர்கள் புகாரால இருந்து பக்தாதில் இருந்து புகாராவுக்கு இல்ம தேடி போய் கொண்டிருக்கிற நேரம் குதிரை குதிர்த்து கீழே விழுறாங்க. குதிரை குதித்து கீழே விழுறாங்க. விழுந்ததால அவங்களுடைய கால் முறியுது. அப்ப இல்ம படிக்க வந்த மாணவர்கள் கேட்டாங்க, ஏ இமாமே, உங்களோட இந்த கால் ஏன் முறிஞ்சிச்சு, காரணம் என்ன? அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் சிறிய வயசுல நான் ஒரு குருவியினுடைய காலை கட்டி இழுத்து விளையாடி கொண்டிருந்தேன். இந்த நேரம் என்னைய பார்த்த தாய் சொன்ன, வானம் சும்மேரி செய்யாது என்று சொன்னான். நான் கேட்கல. குருவியுடைய காலை கட்டி இழுத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தேன். ஆனா விளையாடி கொண்டிருக்கிற நேரம் அந்த குருவியினுடைய கால் கலண்டு வந்துருச்சு. இதை பார்த்த தாய் உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கும் இதை மாதிரி நடக்கட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினா. உனக்கும் என்ற வார்த்தை பயன்படுத்தினா. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜபக்சரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அவங்க என்னுடைய தாய் எனக்கு அந்த செஞ்ச பதுவாவாக இருக்கலாம் என்பதாக சொல்கிறார். நாங்க லேசா எங்களோட பிள்ளைக்கு சும்மா சொல்லிட்டு போய்த்துறோம், நீ என் மையத்துக்கும் வந்துடாது. இன்னைக்கு எத்தனையோ பேர்ட்ட ஜனாதாவுக்கு புள்ள வாரதே இல்லை. இன்னைக்கு வாப்பா மௌத்தாகிறாரு, அவருக்கு ஒரு நாளைக்கு முன்னாலதான் வாப்பா ஒரு நாளைக்கு முன்னாலதான் மகன் வெளிநாட்டுக்கு போய்த்திருப்பார், வாப்பா அடுத்த நாள் மௌத்தாகிருப்பார். இது எங்கட மகன்களுக்கு நாங்க செய்யக்கூடிய பதுவாவோ தெரியா? என்ன சொல்லுவோம் சொன்னதுக்கு, என்ன ஜனாதாவுக்கு வந்துடாது, என்ன ஜனாதாவும் கலந்துராது, என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லா வார்த்தையும் சொல்லிவிடுகிறோம். கண்ணியமானவர்களே, நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிட்டா, இந்த நாவால சொல்லக்கூடிய வார்த்தைய அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டா, அந்த வார்த்தைய அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டா எங்கட பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி? இந்த விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த விடயத்துல கவனமாக இருங்க. பிள்ளைகள் எது செஞ்சாலும், எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் பதுவா மட்டும் செய்யாதீங்க. எவ்வளவு பதுவா மட்டும் செஞ்சிடாதீங்க. எவ்வளவு கஷ்டத்தை தந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட புள்ள அவங்களுக்கு பதுவா மட்டும் செஞ்சிடாதீங்க. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஜனாதாவுக்கு புள்ள வாரதே இல்லை. காணி பிரச்சனை, அந்த பிரச்சனை. அப்படியான பிள்ளைகளாக இருந்தாலும் வாயை திறந்து பதுவா செஞ்சிடாதீங்க. உங்களோட புள்ள, நீங்க வளர்த்த புள்ள, பதுவா மட்டும் செஞ்சிடாதீங்க. அவங்க சாலிஹான முறையில் இந்த உலகத்தில் வாழணும், நல்ல முறையில் வாழணும். உங்களோட மரணத்துக்கு பின்னால் அவங்க திருந்தலாம், நல்ல முறையில் அவங்க வாழலாம். எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான இந்த நாவுடைய விடயத்துல மிச்சம் கவனமாக, நாவை எங்களுடைய கட்டுப்பாட்டுல, எப்ப நபி அவங்க சொன்னாங்களோ நாவை பிடிச்சி குப்ப அலைக்க ஹாதா ஓண்ட கட்டுப்பாட்டுல இந்த நாவை வச்சுக்கோ என்று சொன்னாங்களோ, அதே மாதிரி எங்கட நாவை எங்கட கட்டுப்பாட்டுல வச்சுக்குவோம். எங்கட கட்டுப்பாட்டுல வச்சுக்குவோம். எங்கட கட்டுப்பாட்டை விட்டு நாங்க விலக்கி விட வேண்டாம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த கீபத்தை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், எங்களை இந்த நாவினுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நாவினால எங்களை நரகத்துல கொண்டு போய் போட்டுறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நாவால எங்களை சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எப்பையும் நலவை மட்டும் பேசக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எப்பையும் நலவை மட்டும் பேசக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். தீமைகளை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். தீமைகளை பேசுவதை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை சித்திகீன்கள் ஆக்கிறியா அல்லாஹ். கத்தாபீன்கள் ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், சித்திகீன்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நமீமா பேசி தெரியக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ். கீபத் பேசி தெரியக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ். பொய் பேசி தெரியக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு பதுவா செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ். குழந்தைகளுக்காக இருந்தாலும் மற்றவர்களுக்காக இருந்தாலும் லானத் செய்யக்கூடிய கூட்டத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துறியா யா அல்லாஹ். யா அல்லாஹ், துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய குழந்தைகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சியான குழந்தைகள் ஆக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சிறிய துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்வாயாக.